ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இந்த வீடியோ யாருக்காக என்று பார்த்தோம்னாக்கும் 8ஆம் வகுப்பு தமிழ் மீடியம், அதாவது 8ஆம் வகுப்போட தமிழ் ஆனுவல் எக்ஸாமுக்கான முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள். சரிங்களா? விடையுடன் நான் உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 5 மார்க் அண்ட் 8 மார்க் இம்பார்ட்டன்ட் தமிழ் கொஸ்டின் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இப்போ 8ஆம் வகுப்போட 2 மார்க் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 8ஆம் வகுப்புக்கான அனைத்து கேள்விகளும் போடப்படும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும். சரிங்களா? யாருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இது தான் நீங்கள் முக்கியமான கேள்விகள் கேட்கப்படும். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஸோ இதவே நீங்கள் படித்தாலே போதுமானது. எல்லா 2 மதிப்பெண் வினாக்களும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் எக்ஸாமில். சரிங்களா? 2 மதிப்பெண் கேள்விகள் மற்றும் விடைகள். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன கேள்வி. நீங்கள் 2 மார்க்கு போவதில் சின்னதாக நீட்டாக எழுதுனா போதுமானது, 2 பாயிண்ட் போட்டு எழுதுனா போதுமானது. சரிங்களா? மெய் எழுத்துக்கள் வாயின் உறுப்புகளாக உதடு, நாக்கு, அன்னம், கொள்கை போன்றவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. 2வது, இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எந்த மாற்றமும் இன்றி 2 சொற்கள் சேருவது இயல்பு புணர்ச்சி. உதாரணம், மலர் ப்ளஸ் மாலை, மலர் மாலை. இருவகை அசைகளை விளக்குக. அசைகள் 2 வகையோடு நேரசை, நிறையசை. சரிங்களா? ஒரு குறில் அல்லது ஒரு நெடில் 2 எழுத்துக்கள் சேர்ந்து வரும், அது நிறையசை. உதாரணம் கா, கா. உதாரணம் கதி, மலை. 4வது பார்த்தவங்க வலிவர் சிலர்கடல் முதல் இன்றைய முடிய உள்ள படைவேலம். இந்த கேள்வி பாடல் எழுத வேண்டியது முற்பாடலை பாடப்புத்தகம் எழுதணும். சரிங்களா? இந்த கேள்வி நீங்கள் இதை பார்த்து பாடப்புத்தகம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 4வது கேள்வி ஈஸியானதான், 2 மார்க். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படித்தா போதும். வாழ்க நிரந்தரம் என்னும் தமிழ் மொழி வாழ்த்து பாடலை எழுதுக. சரிங்களா? விடல் என முடியும் குரல்களை எழுதுக. இது 2 மார்க். சரிங்களா? அதுக்கடுத்து 7வது பார்த்தோம்னா கலைச்சொல் தருக. கலைச்சொல்னா என்ன, தமிழில் நம்ம எழுதணும். சரிங்களா? விக்ட்ரின்னா வெற்றி, ரேஷனல்னா பகுத்தறிவு. சரிங்களா? ரேஷனல்னா பகுத்தறிவு. அதுக்கடுத்து கோட்டிடத்தை எழுதுக. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். 9வது கேள்வி தொடர்களின் வகை கண்டறிதல். உணர்ச்சி தொடர், வினா தொடர். சரிங்களா? 2க்குமே நீங்கள் அதோட வகையை கண்டறியணும். சரியான மரபு சொல் தேர்வு செய்யுக. பூப்பறி அர் பால் குடி. சரிங்களா? நிறுத்தற்குறிகளை இடுக. திருக்குறளாரம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அதுக்கடுத்து திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. அதாவது இந்த கமா போடுறது, புல் ஸ்டாப் வைக்கிறது, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து எழுதுனா 2 மார்க்ஸ். 12வது கேள்வி மரபு தொடர்கள். தொடரில் அமைத்தல். சரிங்களா? அவன் வளர்ச்சி வாழையடி வாழையாக உயர்ந்தது. அவன் மனதில் அது பசுமரத்து ஆணி போல பதிந்தது. 13வது சுற்றுத்திரிவு என்றால் என்ன? சுற்றுப்பெயர்கள் வேற்றுமையால் மாறுவது சுற்றுத்திரிவு எனப்படும். 14 திசை பெயர்கள் கூறுக. இது ஈஸியானது, அவங்களுக்கு தெரியும். வட, தென், கிழக்கு, மேற்கு ஆகிய திசைப்பெயர்கள். வல்லினம் மிகும் மிகா இடங்கள். இது எடுத்துக்காட்டுடன் வகைப்படுத்தும் கேள்வி. பொதுவாக நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கலைச்சொல் பாருங்கள். லூம் அண்ட் ஃபேக்ட்ரி. சரிங்களா? லூம்னா என்ன, நெசவாளி. ஃபேக்ட்ரினா தொழிற்சாலை. சரிங்களா? இந்த கன்ஃபார்மாக நம்மளுக்கு கேட்பாங்க. அதனால் நீங்கள் கலைச்சொற்களை நிறையா படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஊமை தொகை என்றால் என்ன? ஊமை தொகை என்றால் என்ன? ஒப்புமை கொண்டு உருவாகும் தொகை ஊமை தொகையாகும். உதாரணம் சிங்கம் போன்றவன். வல்லினம் மிகும் இடங்கள் வேற்றுமை இடைவெளியில் வல்லினை எழுத்து இரட்டிப்பு ஏற்படும் இடங்கள். முற்றெச்சம் விளக்குக. செயல் முடிந்ததை காட்டும் எச்சம் முற்றெச்சம். உதாரணம் செய்து பார்த்து. சந்திப்பிழை என்றால் என்ன? சொற்கள் சேரும்போது தவறாக இணைப்பது சந்திப்பிழை. ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையானது என்ன? படை, பொருளாதாரம், நல்லாட்சி, மக்கள் ஒற்றுமை. கோடையின் பயன்கள் வாணிதாசன். சரிங்களா? விவசாயம், குடிநீர், இயற்கை அழகு, உயிரின வளர்ச்சி. சிறந்த ஆட்சியின் பண்பு, அது திருக்குறள் எழுதணும். சரிங்களா? நீதி, மக்கள் நலம், சமத்துவம். இந்திய தாய் காட்சி. சரிங்களா? அதை பற்றி நீங்கள் பசுமை மிகுந்த நிலம் வளம் மிகுந்த தாய் போல காட்சியளிக்கிறாள்.
எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன? எழுத்துக்கள் உருவாகும் முறை தான் எழுத்துக்கள் பிறப்பு. வேற்றுமை வகைகள் எழுவாய், வேற்றுமை, கருவி, இடம், காரணம், தொடர்பு போன்றவை. பிரிது மொழிதல் அணி, அதை வச்சு நீங்கள் பிரிது மொழிதல் அணி எழுதணும். ஒரு வேறு சொற்களால் கூறுவது பிரிது மொழிதல் அணி. ஸோ நம்ம இப்போ பார்த்தா வந்து 2 மார்க் கொஸ்டின், இதை நீங்கள் படித்தாலே போதுமானது. கன்ஃபார்மாக அவங்க ஆனுவல் எக்ஸாமுக்கு 10 ஆர் 15 மார்க் எழுதலாம். சரிங்களா? அந்த 5 மார்க் இந்த 2 மார்க் படித்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. இது வந்து மேக்ஸிமம் வரணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் போட்டிருந்தா 5 மார்க் அந்த இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது வீடியோ வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய்.